இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அந்த பகுதியில் ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் கர்த்தர் சொல்லி அதை எடுத்திருக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என்னுடைய பலனே அவர் தான், என்னுடைய கேடகமும் அவர் தான். கேடகம்னா பாதுகாப்பு. அவர் என்னுடைய பலனாக இருக்கிறாரு, என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறாரு. அதனால் என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருந்தது. அதனால் நான் அவரை முழுவதுமாக நம்புகிறேன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அவர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அவங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறாரு. அடைக்கலம்னா பாதுகாப்பாக இருக்கிறாரு. எல்லாமே இந்த ரெண்டுமே ஒரே ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது தான். ஆனால் நாம் இதை நமக்காக எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் என் பலன். நம்ம எந்த நேரத்தில் பலன் இல்லாமல் இருக்கிறோமோ அப்போது அவர் நமக்கு பலனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பது போல கர்த்தர் என் பலனாக இருந்து என்னுடைய பலவீன நேரங்கள், என்னுடைய சோர்வின் நேரங்கள், என்னுடைய கஷ்டத்தின் நேரங்களில் எனக்கு பலனாக இருக்கிறாரு. அதோட எனக்கு கேடகமாக இருக்கிறாரு. கேடகம்னா பாதுகாப்பாகவும் இருக்கிறாரு. எனக்கு அவர் பாதுகாப்பு தருகிறார். நான் எங்கே போனாலும் அவர் என்னோடு இருக்கிறார், கூட இருக்கிறார். அதனால் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அதனால் நான் அவரை முழுவதுமாக நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையை நான் அவர் மேலே வச்சிருக்கிறேன். அவர் என்னுடைய பலனாக இருக்கிறதுனால அவரை நான் நம்பியிருக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு அடைக்கலமாகவும் இருக்கிறார். அரணான அடைக்கலம். அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அரண்னாலே பாதுகாப்பு தான், அடைக்கலம்னாலும் பாதுகாப்பு தான். பாதுகாப்பின் மேலே பாதுகாப்பு தருகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். கேடகமாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தெய்வன் நம்முடைய தெய்வன் பார்த்தீங்களா? நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நம்ம அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனாலையும், நாம் அவரை தெரிந்து கொண்டதுனாலையும், நாம் அவரை நம்பி இருக்கிறதுனாலையும் நாம் பாக்கியம் பெற்ற சந்ததிகளாக இருக்கிறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் தான் என்னுடைய பலன். நம்ம பலவீனமாக உணர்ந்தோமா, நீக்கே தான் என் பலன், பயசப்பா தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என் பலன் அப்படின்னு அறிக்கையிடணும். அப்புறம் பயமான சூழ்நிலைகள், பயந்த சூழ்நிலைகள், வியாதியின் நேரங்கள் வருதா, அப்பா நீங்கள் தான் என்னுடைய கேடகம், நீங்கள் தான் எனக்கு அடைக்கலாம், நீங்கள் தான் எனக்கு அரண் அப்படின்னு சொல்லி நான் விசுவாச அறிக்கை பண்ணும்போது அவர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை என்ற வார்த்தையின்படி நம்மை அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கஷ்ட நேரங்களில், பிரச்சனை நேரங்களில் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை எல்லாரும் முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கச் செய்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் என் பலன், எனக்கு அரணான அடைக்கலமானவர். நான் அவரை நம்பியிருக்கிறேன், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்போம்.